சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். மதுமேக சூரணம் மாதிரி உள்ள மருந்துகள், மதுரம் அடக்கி சூரணம் மாதிரி உள்ள மருந்துகள், இது எல்லாமே சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணும். இதை விட சிறப்பானது என்ன அப்படின்னாக்கா, இதில் பெரிபெரின்ற ஒரு அல்கலாய்டு இருக்குது. இந்த அல்கலாய்டு தான் இது வந்து அதாவது வந்து லிப்பிட் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த லிப்பிட் மெட்டபாலிசத்தையும் குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால லிவருக்கும் நல்லது, சுகருக்கும் நல்லது, பேன்க்ரியாஸை நல்லா பலப்படுத்துது. இந்த மரம் மஞ்சளை மட்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு ஒழுங்காக ரெகுலராக கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னாவே சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். கால் எரிச்சல் வந்து மேக்ஸிமம் வருது அப்படின்னாவே பெரிஃபரல் நர்வ் டேமேஜ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நரம்புகள் வந்து சிதைவடைந்தது அப்படின்னாக்கா அது நமக்கு எரிச்சலாக வந்து நமக்கு குருத்தெலும்புகளை தாக்கி அழிக்கக்கூடிய சில வைரஸ்லாம் இருக்குது. அந்த வைரஸ்னாலும் தேய்மானம் வந்துட்டு இருக்காங்க. ரொமட்டாய்டு மாதிரி இல்லாதல்லாமே அதனாலேயும் வந்து முட்டை எலும்பு தேய்மானாகி அங்கே இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஒரு மசில்னா ப்ராப்பரான மசில் டோனில் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸ் ஆச்சுன்னா அதால் தூக்கவே முடியாது, ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சுன்னா அதால் வந்து அதோட வேலையை செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவனே வந்து சைனவெல் ஃப்ளூயிடு நெய்ப்புத்தன்மை ஒரு திரவத்தை வந்து படைச்சு ஜாயிண்ட்டுகளை வந்து வறட்சி அடையாமல் பார்த்துக்கிறதுக்கு கொடுத்துனுங்கிறான். ஆயில் இப்போ கண்டிப்பாக தேவைப்படுது. Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post-Basic BSc. Taste Daily. Taste the Daily. ஹெல்த் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சித்த டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். ஒரு 40 வயசு அப்படி இருக்கிறவங்களுக்கான பெரிய பிரச்சனை அப்படின்னா சுகர். ஸோ சுகர் எப்படி சார் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது? ஆக்சுவலாக 40 வயசுன்றது இல்லை, இப்போ ஜுவனல் டயபெட்டிக்ன்றாங்க. குழந்தைகளுக்கும் வந்து இது சர்க்கரை வந்து அளவு ஏற ஆரம்பிச்சிருச்சு. சரியா, வயதானவர்களுக்கும் வருது. என்ன அப்படின்னாக்கா, நான் முன்ன சொன்னது தான். அதாவது வந்து உணவு பழக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அளவுக்கு அதிகமான சுகரை வந்து உணவாகவே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இனிப்பு சுவையை வந்து நம்ம குழந்தையிலேருந்தே வந்து பழக்கப்படுத்துகிறோம். அதிகமான இனிப்பு சுவை வந்து நம்ம உடலில் சேர்கிற மாதிரி பார்க்குறோம். இனிப்புனா வெறும் இனிப்பு மட்டும் கிடையாது, அரிசியும் சார்ந்ததும் இனிப்பு தான். இனிப்பு சத்தாக தான் அது வந்து உடம்புல போய் சேரும், குளுக்கோஸாக தான் வந்து போய் சேரும். சரிங்களா, நம்ம சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அரிசி சார்ந்த உணவுகளுக்கும் கோதுமை சார்ந்த உணவுகளுக்கும் வயிற்றை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நாம் அந்த உணவுகளை வந்து கொடுத்து வந்து நம்ம பழக்கம். அப்படி கொடுத்துட்டே வரும்போது அது வந்து கொஞ்சம் ஏஜ் ஆக சின்ன வயசில் வந்து நம்ம உடம்பு கொஞ்சம் சமாளிச்சிருது. சரியா, நீங்கள் எவ்வளோ போட்டாலும் இன்சுலினை செக்ரேட் பண்ணி அதை எங்கேயாவது கொண்டு போய் உடம்புல போட்டு அதை வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை ஃபேட்டாக மாற்றி உடம்புல வந்து சேமித்து வச்சிருது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அது எவ்வளோ தான் உழைக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அதால் வந்து ஒரு கஷ்டப்பட ஆரம்பிக்கும். அப்போ கஷ்டப்படும் போது ஒன்று இன்சுலின் செக்ரேட் பண்ணுறது கம்மியாகும். இல்லை அப்படின்னாக்கா அந்த பேன்க்ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பேன்க்ரியாஸில் தான் வந்து இன்சுலினை வந்து செக்ரேட் பண்ணுற செல்கள் வந்து இருக்குது, அதில் வந்து டேமேஜ் வந்து ஏற்படலாம். அப்போ ஒன்று இன்சுலின் உற்பத்தி பண்ணுறது கம்மியாகும், இல்லை அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. செல்கள் வந்து அது செல்களுக்குள்ளார வந்து இன்சுலின் போய் வந்து மூலக்கூறு வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து இதான லாக் ஆனால் தான் அந்த கீ வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி. அப்போ தான் வந்து குளுக்கோஸ் மாலிகுல் வந்து உள்ளே போகும் செல்லுக்குள்ளார. அப்போ தான் அது வந்து எரிஞ்சு வந்து சக்தியாக மாறும். சில டைமில் வந்து ரெசிஸ்ட் ஆகிடும் அந்த இன்சுலினை, அந்த செல்கள் ஏற்றுக்காது. அப்போ வந்து சுகர் மாலிகுல் உள்ளே போகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனாக்கா, ரத்தத்திலே வந்து சுகர் சுற்றிட்டே இருக்கும். அப்போ நம்ம ரத்தத்தில் செக் பண்ணும்போது சுகர் லெவல் வந்து அதிகமாகிடும். ஸோ ஒரு சிலருக்கு உற்பத்தி கம்மியாகுது, சில பேருக்கு வந்து உடம்பு அது குறிப்பிட்ட காலத்துக்கட்டத்துக்கு மேலே எடுத்துக்க மாட்டேருக்கு, ரெசிஸ்டன் ஆகிடுது. சரிங்களா, ஸோ அப்போது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம சின்ன வயசுலேருந்தே போட்டு 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 பழகிறதுனால தான் சுகர் அதிகமாக கொடுத்து நம்ம பழகிறோம். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு காரணமானது இந்த உணவு முறை தான். சரிங்களா, இது ஒரு உணவு முறை அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான். அதாவது வந்து சரிவிகிதமாக இருக்கணும். சரிவிகித டயட்டை வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். அதான் வந்து வெறும் அரிசி சாதம், இட்லி தோசை சாம்பார் அப்படின்றத விட அவனுக்கு ப்ரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, விட்டமின்ஸ் எல்லாமே அதில் வந்து ஓரளவு இருக்கா
ப்ளஸ் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நான் சொன்ன மாதிரி காலையிலே கொஞ்சம் காய்கறி, இல்லை வந்து குழந்தைங்கனாக்கா சன்னா மாதிரியான உள்ள உணவுப் பொருட்கள், ஒரு இட்லி 2 இட்லி, ஒரு 2 முட்டை, ஒரு டம்ளர் பால், இல்லை வந்து மீன், ஏதோ ஒன்று. ஒரு 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 நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதா மீன், கோழிக்கறி, இல்லை வெஜிடேரியன் இருந்தால் கொஞ்சம் பன்னீர், இந்த மாதிரியான. ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம உடம்புக்கு மெயினாக முக்கியமாக 3 தேவை. செல்கள் வந்து பில்டப் ஆகிறதுக்கு வந்து புரதமும் கொழுப்பும் தேவை. அது எரிச்சு சக்தியை கொடுக்கறதுக்கு குளுக்கோஸ் தேவை. ஸோ அதுக்கடுத்து வந்து நிறைய தேவை, விட்டமின்ஸு, மினரல்ஸு, இது எல்லாமே நமக்கு தேவை. ஸோ அதை நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக பார்த்து சரிவிகித உணவாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் சுகர் வராமல் தப்பிச்சிக்கலாம். 2வது, சரி சப்போஸ் வந்து ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னாங்கனாக்கா, நான் சொன்ன மாதிரி காய்கறி அதிகமாக சாப்பிட்டு இனிப்பு சுவையை வந்து கட் பண்ணாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீ டயபெட்டிக் வந்து ரிவர்ஸ் ஆகிடலாம், சீக்கிரமாக ரிவர்ஸ் ஆகிடலாம். ஒரு 2 மாதத்துக்குள்ளார இந்த டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா, நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, வெயிட் லாஸ் டயட்டு, அதில் அந்த அரிசி சாதத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் காய்கறியும் வந்து புரதமும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டாங்கனாக்கா சீக்கிரமாக ரிவர்ஸ் ஆகிடலாம் ப்ரீ டயபெட்டிக்ன்றவங்க. இல்லை வந்து எனக்கு சுகர் வந்து நான் கிரானிக் சுகர் பேஷண்ட்டு, நீண்ட நாட்களாக நான் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னாக்கா மருந்துகளோடு இந்த டயட் எடுத்துக்கணும். மருந்துகளோடு என்ன டயட் எடுப்போம் அப்படின்னாக்கா, சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். மதுமேக சூரணம் மாதிரி உள்ள மருந்துகள், மதுரம் அடக்கி சூரணம் மாதிரி உள்ள மருந்துகள். இல்லை அப்படின்னா சில டைமில் வந்து வீட்டிலே வந்து போட்டு குடிப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆவாரம் பூ சமூலம் அதை வந்து கஷாயம் போட்டு குடிக்க சொல்லுவாங்க. கொய்யா இலை வந்து கஷாயம் போட்டு குடிக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணும். இதை விட சிறப்பானது என்ன அப்படின்னாக்கா மரமஞ்சள். ஓகேவா? நார்மல் மஞ்சள் கிடையாது, மரமஞ்சள். நார்மல் மஞ்சளுக்கும் மரமஞ்சளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் மஞ்சள் வந்து கிழங்கு ஐட்டமாக இருக்கும், கிழங்கு மாதிரி இருக்கும். மரம் மஞ்சள்ன்றது வந்து ஒரு செடி வகை, அதாவது வந்து செடி மாதிரி இருக்கும். அதோட வேர்களும் அடித்தண்டும் நல்லா பருத்து தடிமனாக இருக்கும். அந்த வேரும் வந்து தண்டும் தான் மஞ்சள் கலரில் இருக்கும். அதனால தான் அது பேர் வந்து மரம் மஞ்சள். ஓகேவா? இதில் பெரிபெரின்ற ஒரு அல்கலைடு இருக்குது. இந்த அல்கலைடு தான் இது வந்து, அதாவது வந்து லிப்பிட் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? இந்த மரம் மஞ்சளில் இருக்கிற அந்த பெர்பெரின் அல்கலைடு எடுத்து இப்போ வந்து நிறையா சர்க்கரை நோய்க்கு வந்து டேப்லெட்டாகவே போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாக்கா இருக்கும், பெர்பெரின்ற அந்த டேப்லெட் வந்து இருக்கும். உங்களுக்கு 900 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய் அப்படின்ற ரேட்டில் வந்து கிடைக்கும். சரிங்களா? அது வேறு ஒன்றுமே இல்லை, மரம் மஞ்சளாக நாங்கள் காலங்காலமாக மதுமேக நோய்க்கும் நீரிழிவு நோய்க்கும் பயன்படுத்திட்டு வர்றது தான் சித்த மருத்துவம். சரியா? அப்போ அதை கொடுக்கும்போது இந்த லிப்பிட் மெட்டபாலிசத்தையும் குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால லிவருக்கும் நல்லது, சுகருக்கும் நல்லது, பேங்க்ரியாஸையும் நல்லா பலப்படுத்துது. இந்த மரம் மஞ்சளை மட்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு ஒழுங்காக ரெகுலராக கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னாவே சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். வெறும் மரமஞ்சள், வெறும் மஞ்சள், ஆமாம், அதை மட்டுமே பிடிச்சி அதை எடுத்தாங்கன்னாவே நல்லா கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் நான் தனி ஏக மூலிகை பிரயோகம், ஒரே ஒரு மூலிகையை கொடுத்தும் அதை கண்ட்ரோலில் வைக்க முடியும், கூட்டு மருந்துகள் கொடுத்தும் கண்ட்ரோலில் வைக்க முடியும். நிறைய மூலிகைகளை சேர்த்து கொடுத்து சுகரை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கும். ஸோ நாள்பட்ட சுகர் நீரிழிவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு முறையும் ரொம்ப முக்கியம். அது கூட ப்ராப்பரான கைட்லைன்ஸோட மருத்துவம் இல்லை 500 600 இருக்குனாக்கா இன்சுலின் கூட எடுத்துகிட்டு இந்த உணவு முறையும் இந்த மருத்துவ முறையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா கூட படிப்படியாக அந்த இன்சுலின் வந்து கம்மியாக அந்த டோசேஜ் போடுறத 30 போட்டிருந்தவங்களாம் நான் வந்து இன்சுலின் டிபெண்ட் இது பண்ணியிருக்காங்க. மருந்தில் வந்து டேப்லெட்டுக்கு இது பண்ணுற அளவு கொண்டு வந்திருக்கும், ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த லைஃப் ஸ்டைல் அது. ஆனால் இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கே முடியாது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ அவங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான இது நம்ம சொல்கிற உணவு பழக்கம், வாழ்க்கை நெறி, இது எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக கடைப்பிடிச்சு உடலை பழக்கணும். நம்ம உடலை வந்து நம்ம எப்படி பழக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இருக்கும்.
ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சுகர் பற்றியும் அதோட அந்த மரமஞ்சள் பற்றியும். ஸோ இந்த சுகர் இருக்கும்போது சில பேருக்கு வந்து அந்த கால் எரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சுகர் இல்லாதவங்களுக்கு கூட, அதாவது சுகரே எனக்கு எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட அந்த கால் வந்து எரிச்சல் இருக்கும். ஆனால் போயிட்டு கேட்கும் போது சுகர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த கால் எரியறதுக்கு என்ன காரணம்? அதாவது வந்து கால் எரிச்சல் வந்து மேக்ஸிமம் வருது அப்படின்னாவே பெரிஃபரல் நர்வ் டேமேஜ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். நரம்புகள் இப்போ நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்ம தொடு உணர்வை நம்ம மூளைக்கு ஒரு நரம்பு எடுத்துகிட்டு போகுது இல்லையா, அது இந்த ஸ்கின்ல வந்து பெரிஃபரலாக இந்த ஸ்கின்ல வந்து நம்ம அந்த நரம்பு முடிச்சுகள் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம தொட்டால் வந்து நமக்கு அந்த தொடு உணர்வு தெரியுது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நரம்புகள் வந்து சிதைவடைந்தது அப்படின்னாக்கா அது நமக்கு எரிச்சலாக வந்து நமக்கு தெரியும். இல்லை அப்படின்னாக்கா இந்த செல்களில் வந்து நீர் சத்து வற்றி போயிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர்லாம் கால் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி நீர் சத்தே இருக்காது, ஒரு மாதிரி வந்து இதாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் வந்து கால் எரிச்சல் இருக்கும். ஓகேவா? இப்போ பித்த வெடிப்பெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வறட்சினால தான் அது வந்து இது வெடிக்குது இல்லையா? பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்து வறண்டு போயிருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கும். ஸோ எதனால் இருக்குது இந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த எரிச்சல் முக்கியமாக அந்த நரம்பு சிதைவுகள், அதில் இருக்கிற நீர்ச்சத்து, இந்த தோலில் இருக்கிற நீர்ச்சத்து வற்றி போதல், அப்புறம் வாதம், நாங்கள் சொல்கிறது வாதம். அந்த வாதத்தன்மையினால் காற்றின் தன்மை வந்து அதிகமாகிறதுனால செல்களில் ஏற்படுற ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால வந்து அந்த செல் சிதைவு ஏற்பட்டு அதனாலேயே வந்து நமக்கு வந்து கால் எரிச்சல் மாதிரி வந்து வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இது ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடியது குங்குளியன்றது ஒன்று கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில். குங்குளியம், அதாவது வந்து குங்குளிய மரத்தின் பிசின். இப்போ பாதாம் பிசின் நம்ம எப்படி எடுக்கிறோம், அதே மாதிரி குங்குளியன்றது ஒரு மரம் இருக்குது, அதுலேருந்து ஒரு பிசின் வரும். சரிங்களா? அது குங்குளியம், அது வந்து இந்த பூஜைக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. அதை நெருப்பில் போட்டாங்கன்னா நல்லா புகை வரும், நல்லா ரூம் ஃபுல்லாக நல்லா கம்மன்னு இருக்கும். சரிங்களா? அந்த பூஜை பொருட்கள் சாமானத்தை கடையில் கேட்டீங்க, வாங்குற கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த குங்குளியம். அது இப்போ ஒரு 10 கிராம் குங்குளியம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 20 ml நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த காய்ச்சின எண்ணெயை வந்து அதில் விட்டு நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு வெண்ணெய் வரும். வெண்ணெய் மாதிரி வந்து உருவாக்கி வரும். அது பேர் வந்து குங்குளிய வெண்ணெய் அப்படின்றத சொல்லும். சரிங்களா? அந்த குங்குளிய வெண்ணெய் எடுத்து நாம் இந்த ஸ்கின்ல மேலே எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இது கூட வந்து இது வந்து தீப்பட்ட காயங்களுக்கும் போடலாம். தீப்பட்ட புண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த வெண்ணெய் அந்த தீப்பட்ட காயங்களுக்கும் போடலாம். அந்த இன்னும் இது பண்ணோன்னா அதில் வந்து காடிக்காரன்னு சொல்லுவாங்க, சில்வர் நைட்ரேட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து நம்ம அதை கலந்து கூட நம்ம அந்த புண்கள் மேலே, ஆறாத புண்கள் மேலே போடலாம், தீப்பட்ட காயங்கள் மேலே போடலாம். இந்த மாதிரி எரிச்சல், பாத எரிச்சல் வந்து என்னென்ன எரிச்சல் தெரியல அப்படின்னாக்கா அப்போ போடும்போது அந்த நரம்பு முடிச்சுகளுக்கு வந்து அதை இதம் கொடுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எரிச்சல் அடங்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் இது கேட்டீங்க இல்லையா, இது நீர் வற்றி போகுது, அந்த ஸ்கின்னு ட்ரையாக இருக்கு, அது எல்லாத்தையுமே ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி வந்து இதை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஆலோவேரா இது பண்ணுறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆலோவேரா நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா எரிச்சல் அப்போதைக்கு அடங்கும், ஆனால் இதாகும். ஆனால் இந்த வெண்ணெயை போட்டோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக இதாகும், இன்னும் லாங் டைமுக்கு நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுத்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகும். ஸோ ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக நன்றி, வணக்கம்.